ஹாய், நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற நீர், உயிர்களுக்கே ஆதாரமான நீர் எங்கிருந்து எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சா கொமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற நீர் எடுத்தீங்கன்னா இது H2O என்ற மூலக்கூறினால் உருவாக்கப்பட்டதா இருக்கும். அதாவது ஒரு ஒட்சன் அணு 2 ஐதரசன் அணுக்களோட பங்கீட்டு வலுப்பிணைப்பை உருவாக்குவதன் மூலம் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதை நாங்க இன்னும் விளக்கமா அறிஞ்சு கொள்ளணும்டா இந்த H2O என்ற மூலக்கூறு உருவாக்குகின்ற ஒவ்வொரு அணுக்களை பற்றியும் நாம தெரிஞ்சு கொள்ளணும். அந்த வகையில முதலாவதா ஒட்சன் அணு எடுத்தோம்டா இது 8 இலத்திரன்களை கொண்ட ஒரு அணுவாக காணப்படும். அதிலையும் இது கருவை சுற்றி முதலாவது ஒழுக்குல 2 இலத்திரன்கள் சுற்றி வலம் பெறக்கூடியதாகவும், இரண்டாவது ஒழுக்குல அதாவது இறுதி ஒழுக்குல 6 இலத்திரன்கள் இந்த கருவை சுற்றி வலம் பெறக்கூடியதாகவும் இது அமைஞ்சிருக்கு. ஆக இந்த ஒட்சன் உறுதிநிலை அடையணும் என்றா இந்த இறுதி ஒழுக்குல 8 இலத்திரன்களை அடையும் போது இது உறுதிநிலை அடையும். அப்ப இதற்காக அது 2 இலத்திரன்களை அது ஏற்க முற்படும். இரண்டாவதா நாங்க ஐதரசன் அணு எடுத்தோம்டா இந்த ஐதரசன் அணு ஒரு அணுவண்ண கொண்ட மூலகமா இருக்கு. அதாவது இங்க கருவை சுற்றி ஒரு இலத்திரன் சுற்றி வலம் வந்து கொண்டு இருக்கும். இந்த ஐதரசனானது உறுதிநிலை அடையணும்டா ஒரு இலத்திரனை இது ஏற்க முற்படும். அப்ப இதுல இருந்து நாங்க விளங்கிக் கொள்றோம் என்னண்டா இந்த ஒட்சன் அணு 2 இலத்திரன்களை பெற்று உறுதிநிலை அடைகிறதுக்கு என்ன செய்யும்டா 2 ஐதரசன் அணுக்களோட இது பங்கீட்டு வலுப்பிணைப்பை உருவாக்கும். இவ்வாறு பங்கீட்டு வலுப்பிணைப்பை உருவாக்குவதன் மூலம் இந்த ஐதரசன் அணுக்களும் இந்த ஒட்சன் அணுவும் இங்க உறுதிநிலை அடையும். இவ்வாறு பங்கீட்டு வலுப்பிணைப்பை உருவாக்கும் போது H2O என்ற மூலகம் உருவாகின்றது. இதுதான் நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற நீரா.